பஸ்டாண்ட்லேருந்து நம்ம கர்ப்பம் காம்ப்ளெக்ஸ் போகிற வழியில் பேட்டா ஷோரூமுக்கு நேராக மேலே அமைஞ்சிருக்கிறது தான் டிஎல் டேட்டா ஷாப்பு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம கேட்கலாம். ஹாய் ப்ரோ. இப்போ நம்ம டேட்டா போட போகிறோம். டேட்டா போடுறதுக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, எதுனா சொல்ல முடியுமா கொஞ்சம் மக்களுக்கு? இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிளட்ல வந்து ஹார்ட் பம்பிங் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஒரு டேட்டூ பண்ண ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த ப்ளீடிங் எக்ஸசிவாக இருக்கிறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னா நம்மளோட டேட்டூவோட குவாலிட்டியும் அஃபெக்ட் ஆகும். ஓகே. அதே மாதிரி டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக்கிட்டே போகும் ஒரு டேட்டூவில். இப்போ நார்மலாக ஒரு 1 ஹவரில் முடிய வேண்டிய டேட்டூ அவங்க ட்ரிங்க் பண்ணதுனால ப்ளீட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா ஒரு 1.5 hour 2 hours ஆகிடும். நிறைய பேர் வந்து பெயின் தெரியக்கூடாதுன்றதுக்காக ட்ரிங்க் பண்ணுவாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. டைம் எக்ஸசிவ் ஆகிறதுனால ஸ்கின் டேமேஜும் ஜாஸ்தியாகும். அப்படின்றப்போ அவங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரிங்கோட எஃபெக்ட் குறையிறப்போ அதோட பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஸோ ட்ரிங்க் பண்ணாமல் டேட்டூ பண்ணுறது தான் ஹெல்தியான ஒரு டேட்டூவாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன ப்ரைஸில் என்னென்ன இன்ச்சில் ஆஃபர் இப்போ போட்டு கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம வந்து 149 per inch பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்க, நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா per inch வந்து நம்ம 99 பண்ணி கொடுத்துடலாம். அதை விட இதில் ஒரு பெரிய டேட்டூஸ் பண்ணுறாங்க, எபோ ஒரு 20-25 இன்ச்சுக்கு மேலே ஒரு டேட்டூ பண்ண போகிறாங்க அப்படின்னா per inch வந்து 79 பண்ணிடலாம். நம்ம சொன்ன இந்த காஸ்ட் எல்லாமே இன்க்ளூடட் வித் கலர்ஸ் தான். கலர்ஸுக்கு தனி சார்ஜ் கிடையாது, எல்லாமே கலர்ஸ் இன்க்ளூடிங் தான். அது என்ன டிசைனோ அந்த டிசைன் அப்படியே பண்ணி கொடுத்துடலாம். நான் அவங்க சொல்கிற ரேட்டு. ஓகே. இப்போ கஸ்டமர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் நம்ம அவங்க ஃபோட்டோஸில் கொண்டு வரணுமா, இல்லை நம்மளே எடுத்து கொடுத்துக்கலாமா? இப்போ டேட்டூ அப்படின்றது ஒருத்தங்களோட ஐடியாவை பொறுத்து. அவங்களோட ஐடியா என்னன்றதை நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் நாங்களே ஃபுல்லாக நிறையா வச்சுருக்கோம். இமேஜஸ் அவங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ண டேட்டூ வேணால் எனக்கு நியூவாக கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த டேட்டூவை எக்ஸாக்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம டேட்டா போடும் போது ஸ்டார்டிங் நம்ம இந்த இன்ஜெக்ஷனு சிரிஞ்சு இந்த இதெல்லாம் வந்து எந்த குவாலிட்டியில் என்ன இதெல்லாம் பண்ணணும்? இப்போது அது வந்து என்ன அப்படின்னா நாம் வந்து இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். நம்ம வந்து இந்த ரோட் சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே நீடில் திரும்ப இன்னொரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறது அந்த பழக்கமே கிடையாது. ஒரு டேட்டூ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவுஸ்லேருந்து, இன்கேப்லேருந்து, நீடில்லேருந்து, நம்ம கை வைக்கிற அந்த பேக்கிங்லேருந்து, ஆக்சுவலாக இதெல்லாம் தான் இன்கேப்பு, இதெல்லாம் தான் கஸ்டமருக்கு வந்து